மிதுன ராசிக்கான பலன்கள். ராசி அதிபதி புதன் ஆட்சி ஏற்கிறார். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நீங்கள் நினைக்கிற காரியம் வெற்றியடையும். உங்கள் ராசியிலேயே யோகாதிபதியான சுக்கிரன் இருக்கிறார். இதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிறது. இந்த காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இந்த காலத்தை நன்றாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். உங்கள் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுக்கு சொத்து வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் சாதகமாக்கி கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறார். 3வது விதியான சூரியன் ராசி இருக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். நாலாம் இடத்தில் கேது இருக்கிறார். அந்த இடத்தை குரு பார்க்குறார். உங்களுக்கு ஆரோக்கிய தொந்தரவு இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு பாதிக்காது. உங்கள் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். நீங்கள் புதுசாக வாகனம் வாங்கணும்னு நினச்சாலும் அதுவும் நடக்கும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வாங்கணும்னு நினச்சாலும் அதுவும் நடக்கும். வாகனத்தை சேஞ்ச் பண்ணுவீங்க, அது மூலமாக உங்களுக்கு செலவு வரும். சுப விரயம் நடக்கும். ஏழாவது குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படலாம். அது மூலம் மருத்துவ செலவு ஏதாவது ஏற்படலாம். நீங்கள் வெளியூரில் இருக்கலாம், இல்லை உங்கள் மனைவி வெளியூரில் இருக்கலாம். உங்களுக்கு மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம். செவ்வாய் உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகளில் வரும். அஞ்சாம் இடத்தை செவ்வாய் பார்க்கணும், குழந்தைகளால் சண்டை ஏற்படும். 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கணும், குழந்தைகளால் சண்டை ஏற்படும். ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்கணும், உங்களுக்கு எதிரிகள்லாம் இருக்க மாட்டார்கள். 6வது செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கணும், வேலை இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். ஒன்பதாம் இடத்தில் சனி இருக்கிறார். 9ஆம் இடத்தில் சனி இருக்கிறது சிறப்பு தான். 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் அதுவும் நடக்கும். ராகுக்கு வீடு கொடுத்த குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ நீங்கள் வெளியூரோ அல்லது வெளிநாடோ செல்வது சிறப்பை தரும், வளர்ச்சியை தரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சூப்பராகவே இருக்கிறது. பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். உங்களுக்கு யோகமான கிரகங்கள் புதன், சுக்கிரன் ராசியில் இருக்கிறனால் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு ஏற்படும்.
உங்கள் சகோதரர் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும், ஆதாயம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்கள் சூப்பர்.